ஃபைனலி இன்னைக்கு ரிலீஸ் ஆன ஒன் பீஸ் எபிசோட்ல 5 எல்டர்ஸோட மான்ஸ்டர் ஃபார்மை ரிவீல் பண்ணிட்டாங்க. கூடவே அந்த மான்ஸ்டர் ஃபார்முக்கான நேமே ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோடு 1119ல சபோக்கு எதிராக 5 எல்டர்ஸுமே அவங்களோட மான்ஸ்டர் ஃபார்மை வெளிக்கொண்டு வந்திருப்பாங்க. பட் ஸ்டில் நமக்கு ஃபுல்லாகவே காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் இன்னைக்கு ரிலீஸ் ஆன ஒன் பீஸ் எபிசோடு 1144ல தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சேட்டனோட அந்த மான்ஸ்டர் நேம் வந்து கியூகி. இந்த நேம் வந்து ஜாப்பனீஸோட நாட்டுப்புற கதையில் வரக்கூடியது. இந்த நேமை எதுக்கு ரெஃபர் பண்ணுவாங்கன்னா டீமன் புல்லுக்கும் ஸ்பைடர் மான்ஸ்டருக்கும். நம்ம சேட்டன் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஸ்பைடர் மாதிரி தான் இருப்பான். அவனோட அட்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸான வேனமும் டாக்ஸிக்கும். இவனுக்கு ரீஜெனரேஷன் இருக்குது, அதே மாதிரி இம்மோர்டலிட்டியுமே இருக்குது. ரெண்டாவது மார்ஸோட மான்ஸ்டர் நேம் வந்து எஸ்டிமேடி. இது ஜாப்பனீஸோட புராண கதையில் வரக்கூடிய ஒரு கோஸ்ட் பறவை. இது எப்பெல்லாம் வெளியே வரும்னா பிளேக் டைமில் வெளியே வரும், அப்படி இல்லைனா டிசாஸ்டர் டைமில் வெளியே வரும். இவனோட பவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் யூஸ் பண்ண முடியும், விண்ட் எபிலிட்டி இருக்குது, அப்புறம் பவர்ஃபுல்லான ஏரியல் அட்டாக் யூஸ் பண்ண முடியும், ஷார்ப்பான கிளாவுமே இருக்குது. மூணாவது வார்குரியோட மான்ஸ்டர் ஃபார்ம் வந்து ஃபெங்ஸி. இது பாசிபிளி சைனீஸ் மித்தாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான போர் மான்ஸ்டரை குறிக்குன்னு சொல்கிறாங்க, அதாவது பஞ்சி. இவனோட பவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பவர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், ப்ரூட் ஃபோர்ஸ் இருக்குது, அப்புறம் டஃப்னஸாக இருக்கட்டும், டூரபிலிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே இவங்ககிட்ட அதிகமாக இருக்குது. நாலாவது நஜுரோவோட மான்ஸ்டர் நேம் வந்து பகட்ஸு, அதாவது ஸ்கெலட்டன் ஹார்ஸ். புராண கதையில் வரக்கூடிய போன் ஹார்ஸை இன்ஸ்பைர் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. இவனோட பவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, மொபிலிட்டி, அப்புறம் போன் சம்மந்தப்பட்ட பவர்ஸ் இருக்கும், குறிப்பாக ஐஸ் பவர்ஸ் இருக்கும். இதை தாண்டி நஜுரோ சோடுமே யூஸ் பண்ணுவான். அதனால சோடு பேஸ் பண்ண நிறைய பவர்ஸ் வந்து அவங்ககிட்ட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபைனலி ஜூபிட்டரோட மான்ஸ்டர் ஃபார்ம் வந்து ஜெயிண்ட் ஓமு, அதாவது மண்புழு. ஸோ மண்புழுக்கு என்ன பவர் இருக்கும்? தரைக்கடியில் போகிறது, அதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணுறது, சாண்ட் பேஸ்டு பவர், இந்த மாதிரி பவர்ஸ் தான் ஜூபிட்டருக்கு உண்டு. இதை தாண்டி எல்லா எல்டர்ஸ்க்குமே ஒரே பவர்ஸ் வந்து உண்டு. அது வந்து ரீஜெனரேஷன், அப்புறம் வந்து இம்மோர்டலிட்டி. இந்த 5 எல்டர்ஸில் யார் வந்து ரொம்பவே பவர்ஃபுல், யார் வந்து வீக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கீழே கான்வர்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.